வணக்கம்ப்பா. நான்வெஜ் ஐட்டங்களை பொதுவாக நல்லபடியாக வேக வச்சு தான்ப்பா சாப்பிடணும். நல்லா சாஃப்டாக வேக வச்சு தான் சாப்பிடணும். ரொம்ப நேரம் வேக வச்சு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்லன்னா உள்ளே கிருமிகள் இருக்கும். அது நம்மளை அறியாமலே நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு உடம்புல பல பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். அதனால் நான்வெஜ்ஜுகளை நல்லா நல்லா சமைச்சு சாப்பிடணும். அரையும் குறையுமா வெந்ததை சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது, இந்த மீன் குழம்பு வைப்பாங்க பார்த்தீங்களா, அது மீன் குழஞ்சிரும், உதிர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த குழம்பெல்லாம் நல்லா கொதித்து வற்றின பிறகு லாஸ்ட்டாக மீனை போட்டு ஒரு கொதிக்கவும் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருவாங்க. மீன் அப்படியே இருக்குமா துண்டு துண்டாக. அப்படி அது பிரச்சனை இல்லைப்பா. மீன் நல்லா வேகணும். ஒரு 20 நிமிஷமாவது மீன் வேகணும். அப்படி இருக்கும்போது நம்ம குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டு அதில் மீனை போட்டுறணும். அடுப்பில் வைக்கிறதுக்கு முதலேயும் எல்லாம் அந்த குழம்பு கூட்டி வச்சதில் போட்டு வச்சுட்டு அப்புறம் அதை அடுப்பில் தூக்கி வைக்கணும். நம்ம தாளித்து வச்சு அடுப்பை தூக்கி வச்சுட்டு அதுலேயே 20 நிமிஷம் கொதிச்சா அந்த குழம்பு பச்சை வாசனையும் போயிடும், மீன் நல்லா வெந்துடும். அந்த காரம் புளிப்பு அந்த எண்ணெய்க்கு மீன் குழஞ்சும் போகாது. பழைய மீனாக இருந்தால் குழையும், புது மீன் குழஞ்சே போகாது. அது மீனை நீங்கள் பார்த்து வாங்க. ரெண்டாவது, கரண்டி போடக்கூடாது. குழம்பு சட்டியில் கொதிக்கும்போது கரண்டியை போட்டு கிண்டவோ செய்யக்கூடாது. எல்லாம் பார்த்து பக்குவமாக வச்சுட்டு அதுக்குள்ளே மீனை போட்டு அப்போ அடுப்பில் வைக்கணும். நல்லா அது பாட்டில் கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சிறு தீயில வச்சு மூடி வச்சிடணும். அது பாட்டில் ஒரு 20 நிமிஷம் கொதிக்கவும் நீங்கள் இறக்குனீங்கன்னா குழம்புல பச்சை வாசனை அடிக்காது. இந்த மீனில் இருக்க அந்த நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகளும் அழிஞ்சு போயிடும். உடம்புக்கு நல்லது, நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி போட்ட உடனே இறக்காதீங்க. நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க.